ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பிள் மணிமுகு. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விளாக் தாங்க. நானே இதை எதிர்பார்க்கல. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லாஸ்ட்டு செக்கப் போயிருந்தோம். எங்களுக்கு இன்னுமே ஒரு 22 தான் எங்களுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து 17 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் செக்கப் போகலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் சரி இன்றைக்கே நம்ம விளாக் எடுக்கலாம். சரி இந்த விளாக்லாம் மது ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த விளாக்லாம் நான் வந்ததுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் மது வீட்டுக்கு போயிட்டு மதுவை கூப்பிட்டு அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்து காலையில் வந்துடுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் அங்கே அலௌடுன்னு நினைக்கிறேன். ஸோ நானே காருக்குள்ளே தான் இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். மது நான் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நானும் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். இங்கே நம்ம வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு இப்போ மது வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் இது மது கொடுத்துடுவோம் அப்பப்போ. டெய்லியும் நான் மதியம் போய் சாப்பிட்டு வந்தேன்னா நைட் சாப்பாடும் சேர்த்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அதெல்லாம் இப்போ கழுவிட்டு அப்புறம் தண்ணியெலாம் வந்துச்சு, வீட்டுக்கு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இனி இப்போ நான் போயிட்டு திரும்பி வரும்போது குழந்தையோட தான் வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. இன்றைக்கி போய் அட்மிட் ஆகிட்டா நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ பிறந்துரும்னு நினைக்கிறேன். என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆனால் எல்லாருமே நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, அதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பொண்ணு பிறந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் மது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எனக்கு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசை. நானும் அதான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், அவ்வளோ அதான் ரொம்ப வெயிட் பண்ணுறா. பார்ப்போம், பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ரெண்டில் எதாக இருந்தாலும் நல்லபடியாக பிறந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே போகலான்ட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம பொருள் எல்லாமே நாங்கள் மதுக்கு ட்ரெஸ்ஸு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். காட்டுறோம் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம். வேறு எதாவது மறந்துட்டோம் அப்படின்னா வேறு இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுக்கு துண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெட்ஷீட்டு. அதுக்கப்புறம் இது பாப்பாவுக்கு அந்த துணின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் இந்த பாக்ஸ் எதுவுமே காட்டல. இதில் எல்லாம் அவளோட ட்ரெஸ் எல்லாமே வச்சுருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எல்லாமே எடுத்தாச்சு. நீ என்னோடய சார்ஜர் மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நானும் கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 5 o'clock ஆகுது. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். சார்ஜ் எடுத்தாச்சு. அங்கேயே இருந்துக்கலாம். சரி அவள் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றா. நான் இல்லைன்னா ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது அப்படிங்கிறா. சரி ஓகே, நம்ம இன்றைக்கி நாளைக்கு ஒரு 2 நாள் தானே, சரி அவள் கூடயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதாங்க. மித்தெல்லாம் அங்கே மது வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். மது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கலராக இருந்தா இல்லை வயிறு ரொம்ப பெருசாக இருந்தால் கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு அந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்குமே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழந்தைய கையில் வாங்கும்போது அப்புறம் அந்த அப்பாவாக போகிறேன்ல, அதை இப்போவே நினச்சாலே ஒரு மாதிரி புல்லரிக்குது. பார்ப்போம், அந்த ஃபீல்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்களாம் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். அதுக்காகவே நான் சர்ச் பண்ணியெல்லாம் பார்த்தேன். ஒவ்வொருத்தவங்களும் அந்த குதிக்கிறது ஒரு மாதிரி, அது ஒரு தனி ஃபீலில். நானும் அந்த இதுக்கெல்லாம் ரொம்ப நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நாளைக்கு டெலிவரி ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விளாகும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த குட்டி குட்டி ரியாக்ஷன்லாம் நானே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக ஃபுல்லாக நம்ம விளாகை பாருங்கள். இதுக்கப்புறம் வர விளாக் ஃபுல்லாக இந்த மாதிரி விளாக் தான் வந்துகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த விளாகுமே போடல, குழந்தைய பற்றி அது இதுன்னு. இதுக்கப்புறம் வந்து முக்கியமான இதுதான் மட்டும்தான் நாங்கள் போடுவோம். இந்த விளாக் வந்து நாளைக்கு அப்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ரீல்ஸ் வந்து இன்னொரு ரீல்ஸ் இருக்குது. அந்த ரீல்ஸ் நான் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ரீல்ஸ் வந்து குழந்தைய கையில் வாங்குகிற ரீல்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, நான் கிளம்புறேன். அங்கே மது வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மது வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். என்ன மாதிரி சொல்ல நினைக்கிறேன்? பேச்சே வர மாட்டேங்குது. ஓகே, நாங்கள் இங்கேருந்து ஒரு 6:30 இந்த மாதிரி இருக்கும்போது இங்கேருந்து கிளம்பிடுவோம். சொல்லிட்டேன், இன்றைக்கி அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 6 மணிக்கே வர சொன்னாங்க. சரி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ட்ரெஸ்ஸு. ஸோ இன்றைக்கி அட்மிட் ஆகிற டைமில் கூட சரி இதை எடுத்து கொடுத்துடலாம், அவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க, போட்டு கொடுங்க, இப்போ நியூ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணிக்கே வந்துட்டேன். 5 மணிக்கு வந்தேன்னா 4:30
5 மணிக்கே வந்துட்டேன். சரி இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 6:30 போல. தம்பி வேற பார்த்துட்டே இருக்கா. நிறைய பேர் வேற கமெண்ட் பண்ணீங்க, அவனை வேற காமிக்க மாட்டேங்குது, அவன் காஸ்டியூம் சரியில்லை அதனால காட்ட வேணாம்னு சொல்லியிருக்கான். சரி ஓகேங்க, நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, அப்புறம் இந்த வலைகளை இங்கேயே கழட்டி வச்சுட்டு வர சொன்னாங்களா? ஓகே, இந்த வலையெல்லாம் இங்கேயே கழட்டி வச்சுட்டு போகணும்னு சொன்னாங்களா? சரி ஓகே, இந்த வலையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போட்டுட்டு சும்மா 2 மட்டும் போட்டு அங்கே போய் கழட்டிக்கலாம்ல. சரி வேணாம், இங்கேயே கழட்டி வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். சரி ஆமாம், அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது விலாக் கண்டினியூ பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் நிறைய பொருள் எடுத்து வச்சுருக்காங்க. 2 பேக் இருக்குது, இன்னும் மொத்தம் 5 பேக். 2 பேக் இருக்குது, ஒரு கூடை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 பேக் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். வீடே பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பெட்ஷீட் தான் இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம இங்கேருந்து கிளம்பும் போது விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாடிக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்காக மேலே வந்திருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்தோம்? இந்த ட்ரெஸ் ப்ரொமோஷன். அது மட்டும் இல்லாமல் 2 ஃபோட்டோ தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பாப்பா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்காது. அதனால சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றக்காக மேலே வந்தோம். நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு மெமரிஸாக வச்சுக்கலாம். என்னையும் மட்டும்தான் உதைக்கிறான், வந்ததுக்கப்புறம் உன்னையும் சேர்த்து உதப்பா. சரி, நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சமயம் வந்து எனக்கு இடுப்பு வலி இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் ரொம்ப வலியும் வரல. ஆனால் வந்து கர்ப்பப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து இன்னைக்கு அட்மிட் பண்ண. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கம்மியாக இருக்குது. ஸோ வீட்லேயே வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் தான் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் லாங்கு. ஸோ சீரியஸான கண்டிஷன் எதுக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே அட்மிட் ஆக சொல்லியிருக்காங்க. அவ்வளோ நாங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தைராய்டுக்கு வந்து நல்லா பார்ப்பாங்க. அங்கே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக தைராய்டுக்காக தான் அங்கே போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு மந்த் வந்து ஆகஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 8 days வந்து எங்களுக்கு தள்ளி போயிருந்தது. ஸோ சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் இவரே இல்லை, எங்கள் அம்மாக்கெல்லாம் இவரே கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. அப்புறம் வந்து 8 days அப்புறம் வந்து அந்த மாதிரி எதுவும் காற்று அடிக்குது, கேட்குதா என்னன்னு தெரியல, சத்தமாக தான் பேசிட்டு நாங்கள் வந்து செக்கப்புக்கு போனப்போ வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இதாகிருக்கு. நான் அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அப்போ வந்து டாக்டர் வந்து எனக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த பீரியட்ஸ் டைமில் அந்த 5 days போடுறதுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை சாப்பிட்டு அதுலேருந்து 14வது நாள் வந்து ஸ்கேனுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. ஓகே, காற்று வந்து ரொம்ப அடிக்குது, உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போயிட்டு விலாக் எடுக்க. இன்னைக்கு வந்து இந்த விலாக் எடுக்கிறது வந்து June 17 மண்டே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த விலாக் வந்துரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் டியூஸ்டே இல்லைனா வெட்னஸ்டே, அதாவது June 19க்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏன் இன்னைக்கு இருக்கேன், ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 month-ஆவே வலி 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 அது வந்து என்னால் எப்படா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தேன் மாமா, இப்போ எப்படாடு தான் இருக்கும், வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ அப்படின்னு தோணும்லாம் பார்த்தேன். நான் இன்னைக்கு அங்கே இருக்கலாம்னு நினச்சேன். உங்களுக்கு நான் அந்த விலாகில் கூட சொல்லியிருப்பேன் அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாட்டிருக்கு. அதனால வந்து நான் அங்கே இல்லை, அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் இன்றைக்கி நைட் அங்கே இருப்பாங்க. மேக்ஸிமம் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு வந்து நம்ம குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் வீட்டுக்கே வந்துடுவோம். அப்போல்லாம் நான் அங்கேயே தான் இருப்பேன். ஸோ நாங்கள் வந்து கணபதி நர்சிங் ஹோம் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு பேக் சைட் இருக்குது, அங்கே தான் வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டிங்க, நிறைய பேருக்கு தைராய்டு இருக்குது உங்களுக்கு எப்படி அப்படிலாம் சொல்லி கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கன்சல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருந்தால் அங்கேயே பார்த்துக்கோங்க. ஓகேங்க, எங்கள் கேமராமேன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு. நாங்கள் போயிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓல்டு கேமராமேன் நம்ம போஸ்ட் இருங்க, உங்களுக்கு காட்டுறோம் ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியல வேறுன்னு இது ஒன்று, இது இல்லை பேக்வர்ட் போயிட்டு ஒன்று, இதெல்லாம் போஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். யார் எடுத்தது யாரு க்ளோஸ்ல வராத பயந்துருவாங்க. என் தம்பி மது பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கா. நான் வந்து முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன், சரி எடிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுவும் அம்மாவும் மதுவும் வந்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வரும்போது குழந்தையோட தான் வருவா. சாமி கும்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
மதுவால் நடக்கவே முடியல. இப்போவே ரொம்ப வயிறு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்ட்டே இருந்தா. என்னை தான் தேடிட்டு இருக்கா. பிளாக் ஸ்டிக்கரு, ஸோ அதனால அவ்வளோவா தெரியாது. போய் சாமி கும்பிட்டு வருவா மது. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நீ அது 2 மட்டும் எடுத்துக்கிறியா? கேமரா பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே இருக்குது கேமரா பேக்கு. சரி, நம்ம அதை வாங்கும்போது கேமரா ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க உங்களுக்கு இங்கே பார்த்து தெரியும். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, போகலாம். அதையும் எடுத்துடுறோம். கீழே குட்டிச்சா. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொண்டு வைக்கிறோம். எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்குங்க பிளாக் இருக்குங்க. இந்த மது உள்ள உட்காந்துருக்கா காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் ஒன்று வச்சுருக்காங்க, தெரியுதா? இங்கே சாமி கும்பிட்டுக்கலாம் போல். போன டைம் நாங்கள் வந்தப்போ வழின்னு சொல்லிட்டு 17 நம்பரில் தங்கியிருந்தோம். இப்போ 18 கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். கேமரா பேக் பத்திரம் அது. ஓகே, ஒரு ஆள் தான் அலௌடு அப்படின்றதுனால வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான். மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. யாராவது வந்துகிட்டே இருக்காங்க. யாராவது வரும்போது ஒரு மாதிரி செய்யாயிருது, அதனால தான் அமைதியாக இருந்தேன். அங்கே பின்னாடி போயிட்டுருக்காங்க. சரி ஓகே, நான் அப்படியே சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு காலையில் வந்து மது வந்து பார்க்கணும். மேபி நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு கையில் குழந்தை கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். மது இங்கே தான் நின்றுட்டுருக்கா. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். வலி இருந்தால் நல்லா இருக்குல்ல? இப்போயே வலி ரொம்ப வலிக்குதா? சரி ஓகே, சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மிச்சத்தை வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இந்த vlog இதோட இன்றைக்கி இந்த vlog இதோட முடிச்சிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.